भगवद्गीते चैप्टर 8 पदम 3 श्री भगवानुवाच अक्षरं ब्रह्म परमं स्वभावोत्यात्मम् उच्यते भूतभावोद्भवकरो विसर्गः कर्म संक्षितः. ஸ்ரீ பகவானுவாச்ச புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், அக்ஷரம் அழிவற்ற பிரம்ம பிரம்மன், பரமம் பரமமான, ஸ்வபாவக நித்தியமான இயற்கை, அத்தியாத்மம் ஆத்மா, உச்சியத்தே என்றழைக்கப்படுகின்றது. பூதபாவ உத்பவ கரக உயிர்வாழிகளின் ஜட உடல்களை உண்டாக்குதல், விசர்கக படைப்பு, கர்ம பலநோக்கு செயல்கள், சம்ஷிதக என்று அழைக்கப்படுகின்றது. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், அழிவற்ற உன்னதமான உயிர்வாழி பிரம்மன் என்றும் அதன் நித்தியமான இயற்கை அத்தியாத்ம என்றும் அழைக்கப்படுகிறது. ஜீவாத்மாவின் ஜட உடலை வளர்க்கும் செயல்கள் கர்மா என்று அழைக்கப்படுகின்றது. பதம் 4 அதிபூதம் ஷரோபாவஹ புருஷாதி தைவதம் அதியக்ஞோஹமேவாத்ர தேஹே தேக பிரதாம்பரஹ. அதிபூதம் பௌதிக மாற்றம், ஷரஹ தொடர்ந்து மாறுவது, பாவக இயற்கை, புருஷக சூரிய சந்திரர்கள் உட்பட்ட எல்லா தேவர்களையும் உள்ளடக்கிய விஸ்வஸ்வரூபம், ச மேலும் அதி தெய்வத்தம் அதி தெய்வம் என அழைக்கப்படுகின்றது. அதி யக்ஞ பரமாத்மா அகம் நான், அதாவது கிருஷ்ணர், ஏவ நிச்சயமாக, அத்திர இதில், தேகே உடல், தேக பிரதாம் உடலை உடையவர்களை, வர சிறந்தவனே, உடல் பெற்ற ஆத்மாக்களில் சிறந்தவனே, எப்போதும் மாறிக்கொண்டுள்ள பௌதிக இயற்கை அதிபூதம் என அழைக்கப்படுகின்றது. சூரியன் சந்திரன் போன்ற அனைத்து தேவர்களும் அடங்கிய பகவானின் விஸ்வரூபம் அதிதெய்வ எனப்படும். மேலும் உடல் பெற்ற அனைத்து ஜீவன்களிலும் இதயத்திலும் பரமாத்மாக வீற்றிருக்கும் பரமபுருஷனான நான் அதி யக்ஞ, அதாவது யாகத்தின் இறைவன் என்று அழைக்கப்படுகின்றேன். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.